சும்மா விட மாட்டேன். விடுங்கடா, என்ன ஏடா பிடிக்கிறீங்க? அவளை இதெல்லாம் பண்ணி ஜெயிலுக்கு போறேன் நானு. எப்போ என்ன பேசுறீங்க? என்ன பேசுறியா? உமா வேறு படத்துல நல்லா வடாக்குது. அப்பல ஒழுங்கா பேசுங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஏய், என்ன தேவையில்லாம பேசுறேன்? மாமனாருன்னு பாக்குறேன், இல்ல என்ன ஆகுன்னு தெரியாது. என்ன பண்ணுவ எங்க அப்பா? என்ன பண்ணுவ? நீ சும்மா இருமா, சண்டை போடாதம்மா. போய் இந்த அளவுக்கு என்ன கட்டி வச்சுக்க பாருங்க. தினம் நரகம் போ எனக்கு. ஆமா, எனக்கு மட்டும் நான் சொர்க்கமா? உன்னை கட்டி தான் நரகத்துல இருக்கிறேன். அண்ணா பேசி இந்த சண்டை பெருசா தானே அவன சண்டையை முடிங்கண்ணா. என்னத்த சண்டையை முடிங்க? அவன் கூட மட்டும் நான் வாயத்தே இல்ல. இவனு கூட்டுமா சொல்லுங்க. எப்ப அண்ணா என்னக்கா மாசத்துக்கு ஒரு வாட்டி வர உன்னை பாக்கிறதுக்க உமா வண்டி ஏறு. இதுல நியாயமா? இது அடிக்குமா? இது நல்லது இப்ப என்னடா உமா காட்சி கூட சேர்ந்து நல்லா இருப்பேன்னு கேக்குறேன். நீ வாடா, உன்னை நான் பாத்துக்கிறேன். அந்த ஆள் கிடக்குறான். பாரு, அப்புறம் புருஷன் ஞாபகம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, எங்க வீட்டு பக்கமா வரக்கூடாது. நீ அப்படியே உன் ஞாபகம் தான் வரப்போது. போயா ஏமா பேசி தீர்த்துக்கலாமா? என்னப்பா பேசுற? அந்த ஆள் கூட போய் திரும்பி என்ன வாழ சொல்றியா? இது வாழ்க்கடி. என்ன வாழ்க்கை? பெரிய வெங்காய வாழ்க்கை. உன் வீட்டுக்கார மாதிரி இருக்கா என் வீட்டுக்காரன். அதெல்லாம் ஏன்டி இழுக்கிற? சித்தி அம்மா அப்போ எப்படின்னா ஒன்னா சேர்த்து சித்தி. நான் என்ன பண்றது? இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களேடா. மாப்பிள அப்படி என்னதான் மாப்பிள உனக்கும் என் பொண்ணுக்கும் பிரச்சனை? புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லு மாப்பிள. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன், ஒரே ஒரு அண்ணி. அவங்களுக்கு சோறு போறாளே வா. சோறு போடுறது அப்படியே ஒரு பாத்தாரி இவரு. அதுக்கு முன்னால ஒண்ணு பேசுதுங்க, பின்னால ஒண்ணு பேசுதுங்க. தெரியுமா உனக்கு? என்ன வளர்த்தவங்க அவங்க தூக்கி அவங்க எப்படி எனக்கு தெரியாதா? சத்தியமா உனக்கு தெரியாது. உன் முன்னால ஒரு பேச்சு பேசுறாங்க, யான் முன்னால ஒரு பேச்சு பேசுறாங்க. யாரு கிட்ட கதை விடுறா? அதெல்லாம் ஒப்ப காட்ட உங்க தங்கச்சி கிட்ட வச்சுக்கோ. எங்க அண்ணன் அண்ணி பத்தி எனக்கு தெரியும். நான் சகல அப்பப்ப சண்டை போட்டு நிக்கிறேன். என்னத்த பிரச்சனை? உன் பிரச்சனை வா சகல, உனக்கு நல்ல பொண்டாட்டி கட்சிக்கிறான், எனக்கு விஷம் பாய்சன் கட்சிக்கிறான். ஆமா, நான் பாய்சன போய துப்பு கட்டவன. இருமா, ஏன் வாத்தி விடுறா? சகல என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல சகல, எங்க அண்ணன் எங்க அண்ணன் தெய்வம் மாதிரி எனக்கு. அவங்கள மரியாதை இல்லாத பேசுறா சகல. ஏமா உனக்கு? உங்க அக்கா கிட்ட ஏதாவது சொல்ல மாட்டே நீ? இங்க பாருங்க, இவங்க அண்ணன் அண்ணி சாதாரண ஆள் கிடையாது. இவருக்கு முன்னாடி ஒரு பேச்சு, இவருக்கு பின்னாடி ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை போய் இவர் நம்பிட்டு இருக்காரு. மாப்பிள இதுக்கு ஒரு நல்ல தீர்வு நீங்க தான் சொல்லணும் மாப்பிள. இவ வாழ மாட்டேங்கிறா. வாழ மாட்டேன்னா கழிச்சு கட்டி விட்டுற வேண்டியதான். பிரச்சனை இல்ல சகல, என் பையனை நான் மாசத்துல ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு போறேன். நான் ஏன் நீ இதெல்லாம் ஒரு பிரச்சனை அதுக்காக பிரிஞ்சுறேன்ற நீ? இல்லங்க, பிரியுறது தான். என்னால இந்த கூட வாழ முடியாது. நான் ஏதோ டைலர் வேலை பார்த்தது என் பிள்ளைய நான் காப்பாத்திக்கிறேன். பேசுறதுக்கு ஈஸியா தாண்டி இருக்கும், ஆனா தனியா வாழும்போது தான் தெரியும் வருத்தம். இந்த ஆள் கூட நான் வாழ்றதுக்கு நான் தனியாக வாழ்ந்துட்டு போவேன். தினம் சண்டை என்னத்துக்கு? நான் குடிக்கிறேன்னா இல்ல தூக்கி போட்டுதான் உன்னை அடிக்கிறனா? என்ன சண்டை நடக்குது? எங்க அண்ணன் அண்ணியை பார்க்க மட்டும் தான் சண்டை நடக்குது. ஐயோ சாமி, உங்க அண்ணனுக்கு எதுவும் எடுக்கவே எடுக்காது. அவங்க ரெண்டு புடிச்சிட்டு வருது. நடு ரோட்ல கூட்டமா இருக்குது. அட நப்பா, நீ மேல எடுத்துட்டு வந்து விடுறா. அப்படி போயேன். டேய் வந்தா இங்கடா பண்ற? வாமாச்சி, இது எங்க குடும்ப பிரச்சனை. என் சகலிக்கும் அவங்க பொண்டாட்டிக்கோ சண்டை. சகல, என்ன நீ எல்லாரும் கிட்ட சொல்லி கிடக்குற? அவளை காய்ச்சி கட்டுறது தான். இரியா, ஏன் அவசரப்படுற? அப்புறம் ஒண்டி கண்டியா வாழ்ந்து நாயா பண்ண போற? ஓரம் எடுத்து போயேன்டா. அட இருப்பா, என்னடா பிரச்சனை பந்தா? அந்த ஆளடா அண்ணா நிக்குது இல்ல, பாத்துக்கு மாட்டு போலிக்குது. என் பொண்டாட்டி அக்கா. யாரு அது குண்டா இருக்காங்களா? அவங்க தான் உங்க பொண்டாட்டியோட அக்காவா? ஃபர்ஸ்ட் நான் ஒல்லியா தான் இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் லைட்டா எடை போட்டுட்டேன். லைட்டா எடை போட்ட மாதிரி தெரியலையா? எடை கல்லு மாதிரி ஆயிட்டுக்கிறியா? பா, ஒரே ஒரு அண்ணன் அண்ணிப்பா. அவங்கள பாத்துக்கிட்டு என்னப்பா இவனுக்கு? ஏம்மா, ஒரு அண்ணா நீ பாத்துக்கினா உங்களுக்கு சோறு போறதுக்கு என்னமா உனக்கு? ஏப்பா, உங்களுக்கு விஷயமே தெரியாதுப்பா. அதுங்க முன்ன ஒண்ணு பேசுது, பின்னாடி ஒண்ணு பேசுது. அது இந்த ஆளுக்கு சொன்னா இந்த ஆளு கண்டுக்கவே மாட்டான்ப்பா. யார் சொல்றத நம்புறதுன்னே தெரியலையே. ஏய், நம்ம எதுக்குடா தேவையில்லாத வேலை? வாடா போலாம். அட இராண்டா. டேய் டூப்ளிகேட், இந்த பிரச்சனை எப்படின்னா சால்வ் பண்ணி விட்டு போயேன். எங்கம்மா இருக்குது உங்க வீடு? எந்த வீடு கேக்குறீங்க? இந்த ஆளு வீடா இல்ல எங்க அப்பா கட்டின வீடா? அட உங்க வீட்டுக்கார வீடு தான் கேக்குறேன். எங்க இருக்குது? ஏப்பா, அதுக்கு அதான் எங்க வீடு. பிரச்சனை நடக்கிறதுக்கு எங்க அண்ணன் அண்ணி கூட தெரியாது. தனியா கூட்டு வந்து தான் கேட்டுக்கிறேன். நான் சொல்றபடி கேளுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் தான் சொல்றேனே, இப்ப கெட்டவா அவங்க நல்லவங்க. இருந்தா அவங்க ஒரு வாய்ப்பு சொல்றதை கேட்டு பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்னு. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுக்காரங்க எனக்கு சண்டை வந்துச்சு, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துன்னு வந்துருங்க. இத பண்ணா என்ன நடக்கும்? அதான் சொல்றாங்களே போயேன். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு கேட்டுங்க எடுப்பேன். சரி, இதோ போறேன், நான் வரப்பா. நீங்க போய் வீட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. வாங்கடா. என்ன நடக்கும்? வண்டியை விட்டு வா, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஒரு பொருளை வைக்க வச்சுங்கிறாளா பாரு. இவ்வளவு எப்படியாவது தட்டி விட்டு போறேன். ஊட்ட விட்ட போறேன். கேள்வி கேட்கலாம் பாரு, என்ன கேள்வி. என்ன ஆச்சு தெரியலையா? எனக்கு என்ன அப்பா வீடு இல்லையா, அத்தை வீடு இல்லையா? நான் என்ன பக்கத்து குடும்பத்துல இருந்தா வந்தேன். என்னம்மா என்ன ஆச்சு? யாரு என்ன சொன்னாக்கா கத்திங்கிற? உங்க தம்பி தான் நீ வீட்டுல இருக்காதே, வீட்டு போன்னு சொல்லிட்டாரு.
ஐயா அவன் பைத்தியமா, அவன் கூட வாழவே முடியாது. இவ்வளவு நாள் வாழ்ந்ததே பெரிய விஷயம். எங்க அண்ணன் என்ன பைத்தியம் இந்த கேளு ஏமா அவன்லாம் உனக்கு செட் ஆகாது. அவன் பெரிய சைக்கோமா. நீ டைவர்ஸ் பண்ணிடுமா. டைவர்ஸ் தான் பண்ண போறேன். இந்த பாருமா, திரும்ப இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. அவன் மோசமானவன். இந்த பொண்ணு வாக்கி இவ்வளவு நாசமா போச்சு. அவனை கட்டிக்கின்னு பாவையா. பாவமா தான் இருக்குது. ஆனா அந்த வீட்டு விட்டு வெளியே போனாதான் நல்லா இருக்கும். என்ன பேசுறாங்க இவங்க? எதோ பேசுறாங்க, புரியலையா? நீ எதுவும் மஞ்சள் வச்சுக்காதம்மா. நீ திரும்பி வராதம்மா. நீ நல்லா இருந்தா போதும். குங்குமப்பூவே கொஞ்சம் போறாவே. கண்கள் இரண்டும் கண்டது பண்பம் பொழுது தன்னாலே. கொஞ்சம் புட்டாயா. இனி நம்ம ராஜ்யம்தான். பாத்தியா என்ன நடந்தது? இப்ப நீ போ. துரத்தி விட்டேன். நதிரை முடிச்சுட்டு போய் தொலைட்டோம். கண்ணு உனக்கு போய் அந்த நாதாரி கட்டி வச்சு இந்த வாய்க்கு கேத்துட்டு மாடா. தம்பி பஜ்ஜியாவோ அவ கூட ஒரு நாள் எப்படா வாய்ந்தா? இன்னும் கொஞ்ச நாள் விட்டு நான் உனக்கு சோத்துல விஷம் வச்சுட்டு இருப்பாடாவும். இப்ப கூட என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? உன்னை ஆளை வச்சு தூக்கணும்னு சொல்லிட்டு போயிடா. சமயம் பார்த்து அவளை தத்தனை பாரு. இதுதான் புத்திசாலித்தனம். தம்பி இந்த ஊர்ல ஒரு 4-5 மாசம் இருக்காதடா. அவ என்ன பண்ணுமான்னு பயமாகுதுடா. என் மேல அவ்வளோ பாசமான உனக்கு? என்னடா தம்பி காலையில எழுதி உன் மூஞ்சில் தான்டா முழிப்பேன். அவ்வளோனா கேளு. நான் கூட உன் மூஞ்சில் தான் முழிப்பேன். அப்படியா? நீ 2 பேரும் கொஞ்சம் வாங்கலாம் வெளியா. வாங்க. அண்ணன் என்ன அண்ணி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லுங்க இப்ப பதில. சொல்லுண்ணா அண்ணியா சொல்லு. ஏன் கம்முனுக்குறீங்க? அது இங்க ஒரு வாயி அங்க ஒரு வாயி வாங்கி துண்ணுது சில மானங்கட்ட நாயி. ஏய் தம்பி என்ன பாடுற? மானங்கட்ட நாயின்ற. பின்ன உன்னெல்லாம் நாயா சொல்லுவாங்க? இங்க ஒரு முகத்தை காட்டுறது அங்க ஒரு முகத்தை காட்டுறது இதெல்லாம் நாயா பழிப்ப? எங்க வீட்டுக்கார அப்படிலாம் இல்லப்பா. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஐயா உங்க நல்ல கொண்டு தான் பார்த்துமே. ஆனா அண்ணியா தயவு செஞ்சு விட்டு வெளியே போயிடுங்க. நீ போன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? வாங்க. என்ன பேசுங்க எங்களை பத்தியா? டேய் தம்பி டேய் அடிக்கிறா டேய். இப்பயாவது நான் சொல்றத நம்புறீங்களா? நம்புறேன். ஆனா இவ்வளவு நாள் செம்ம விஷமாக்குதுங்க. டேய் தம்பி ஏதோ தப்பு பண்ணிட்டு நான் மன்னிச்சுக்கடா. மன்னிப்பு கிடையாது உங்களுக்கு 2 பேருக்கும். வெளியே போங்க. ஏங்க பாவம் அவங்கள வெட்டினா எங்க போவாங்க? நம்ம கூட இருக்கட்டுங்க. டேய் அதுங்க அவ்வளவு விஷமாக்குது. அதுங்க போய் வீட்டுல சேர்த்து சொல்றேன். தப்பு பண்றது மனித குணம். அதை மன்னிக்கிறதும் மனித குணம் தான். இதுக்கப்புறம் அவங்க தப்புலாம் பண்ண மாட்டாங்க. சேர்த்துக்குங்க. தம்பி தப்பு பண்ண மாட்டேன்டா இனிமேல் இருந்து. நீங்க வாங்க, அவர் கிடக்குறாரு. நீங்க வாங்க அக்கா சாப்பிடும். உங்க குடும்ப பிரச்சனை தீந்துச்சு. இதுக்கப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சு தீர விசாரிச்சு சண்டை போடு. வாங்கப்பா போலாம். எப்பா எல்லா குடும்பத்திலும் இப்படிதான் நடக்க முடியுது. இனிமேட்டு உஷாரா இருக்குண்டா சாமி.